Hello my dear people, leadership series பார்த்து முடிச்சோம், productivity series பார்த்து முடிச்சோம். Now we are going to start a new series, relationship series. And this is day 33 of relationship series. நிறைய relationships break ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நீங்க ஒரு பர்சன் கிட்ட இருந்தே நிறைய விதமான எமோஷன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா, இதுல நீங்க தனியா இல்ல, இங்க நிறைய பேர் இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிறீங்க, அந்த பர்சன் கிட்ட இருந்தே நீங்க லோன்லியா இருக்கும்போது உங்களுக்கு கம்பெனி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. நீங்க இமோஷனலா டவுனா ஃபீல் பண்ணும்போது அவங்க உங்களை மோட்டிவேட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க. நீங்க ஏதாவது பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸ்ல போயிட்டு இருந்தா உங்களை அவங்க ஹீல் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. உங்களுடைய ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு உங்களை என்கரேஜ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க. இதுக்கு பேரு ரிலேஷன்ஷிப் இல்ல, இதுக்கு பேரு டிபெண்டன்சி. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும், இன்டிமசியா ஃபீல் பண்றதுக்கு உங்களுடைய பார்ட்னரும், உங்க லைஃப்ல உங்களுக்கு டைரக்ஷனை காட்டுறதுக்கு உங்களுடைய மென்டார், கிரவுண்டடா ஃபீல் பண்றதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு, இப்படி நீங்க ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் ஃபீல் பேலன்ஸ்ட். அப்படி இல்லைன்னா இதுவே ஒரு கேஜ் மாதிரி மாறிடும். உங்களுக்கு உங்களை சுத்தி நீங்க பில்ட் பண்ற கனெக்ஷன்ஸ் உங்களை க்ரோ பண்ணணும், உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜியை ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஸ்கிரிப்சர்ல பார்த்தோம் அப்படின்னா மோசஸ் அதை தான் பண்ணிட்டு இருந்தார். எல்லாத்தையும் தனியா ஹேண்டில் பண்றதுனால அது ஒரு பர்டனா மாறிடுச்சு. until Jethro reminded him. Thank you. God bless.